அதிமுகவில் நடந்து வரும் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் தமிழக அரசியலை பரபரப்பாக்கி இருக்கிறது. தமிழக அரசியலின் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. அதிமுகவில் இருக்கும் தனது ஸ்லீப்பர் செல்கள் விரைவில் வெளிப்படுவார்கள் என டிடிவி தினகரன் கூறியது நடக்க தொடங்கிவிட்டது போல தெரிகிறது. சில நாட்களுக்கு முன்பு தமிழக அரசுக்கு எதிராக திருவாடானை சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ் பேசியபோது நேரில் சந்தித்து ஆதரவளித்தார் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் ரத்தின சபாபதி. இந்த நிலையில்தான் டிடிவி தினகரனின் பேச்சு அரசியல் அரங்கில் புதிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியை கலைக்க ஓ பன்னீர்செல்வம் தனக்கு தூதுவிட்டார் என டிடிவி தினகரன் கூறியது பல விவாதங்களை ஏற்படுத்தியது. நியூஸ் 7 தமிழ் கேள்வி நேரத்தில் பேசிய டிடிவி தினகரன் ஆதரவாளர் தங்க தமிழ்ச்செல்வன், தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் சந்தித்துக் கொண்ட தேதியை சொன்னதோடு அவர்கள் சந்தித்துக் கொண்டதற்கு ஆதாரம் இருப்பதாகவும் சொன்னார். அதனை வழிமொழிந்த தினகரனும் தானும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் சந்தித்துக் கொண்டது உண்மைதான் என்றும் கூறியிருக்கிறார். அதன் நீட்சியாக செய்தியாளர்களை சந்தித்த சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ், தினகரனும் ஓபிஎஸும் இணைந்தால்தான் அதிமுகவுக்கு நல்லது என்று கூறியதோடு டிடிவி தினகரனை தலைவராக ஏற்றுக்கொள்ள தயார் என்றும் கூறியுள்ளார். தினகரனோடு சந்திப்பு நடந்தது என்பதை ஓ பன்னீர்செல்வமும் ஒப்புக்கொண்டு விட்டார். 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்கில் விரைவில் தீர்ப்பு வர உள்ளது. மேலும் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையிலான உறவில் ஏற்பட்டுள்ள பிணக்கும் காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. குட்கா வழக்கில் அமைச்சர் மற்றும் டிஜிபி வீடுகளில் நடந்த சிபிஐ ரெய்டை வைத்து மாநில அரசு மீது நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு தயாராகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இவையெல்லாம் சேர்ந்துதான் அதிமுகவினரின் குரல்களை மாற்றியிருக்கிறது என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. இந்த விவகாரத்தை இன்னொரு கோணத்திலும் அணுக வேண்டியிருக்கிறது. சில பல நாட்களாக தங்களை விட்டு விலகியிருந்த அரசியலை மீண்டும் தங்களை சுற்றி நகரச் செய்ய வேண்டும் என்பதற்காக டிடிவி தினகரன் தரப்பு இந்த விவகாரத்தை இப்போது கிளப்பியிருக்கிறது என்கிறார்கள் சில அரசியல் பார்வையாளர்கள். தினகரன் திடீரென எல்லா இடத்திலும் பேசுபொருளாவதை வைத்து பார்க்கும்போது இந்த கோணம் தவிர்க்க முடியாததாகிறது. டிடிவி தினகரனின் ஸ்லீப்பர் செல்கள் வெளிவருவார்களா அல்லது மீண்டும் பழைய நிலையில் அமைதியாகவே இருக்கப் போகிறார்களா என்பதை பொறுத்து அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் இருக்கப் போகிறது.